அஷ்டவர்ஷ சதுர்வேதே நமஹ பகவத்பாதாளுக்கு முதல் நாமம் 24 நாமாக்களில் முதல் நாமா. ரெண்டாவது நாமா துவாதசாகிர சாஸ்திரவிதே நமஹ. 8 வயசுக்குள்ள 8 வயசுனா 7 வயசுக்குள்ளே முடிச்சிருக்காரு. 7 வயசு உபநயனத்துக்கு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கா. அதுக்குள்ளே 4 வேதங்களே அத்தியனம் பண்ணியாச்சு. 7லேருந்து 8 1 வருஷ காலம் தாயாருக்கு சுஷ்ரூஷை பண்ணேன். நான் அப்புறம் அம்மாவை பார்க்குறதுக்கு கடைசி காலத்துக்கு அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு தான் வரப்போகிறார். 8வது வயசு சன்னியாசம் வாங்கிவிட்டா. அதுக்கு பின்னாடி நாம் அம்மா பக்கத்தில் இருக்க முடியலேங்கிற ஒரு குறைக்கு முன்கூட்டியே அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுற மாதிரி 1 வருஷ காலம் 7லேருந்து 8 வயசு வரைக்கும் மாற்றுக்கையும் தெரியும். 8வது வயசில் சன்னியாசம். 9வது வயசில் கோவிந்த பகவத்பாதாளுடைய தரிசனம். அவள் மூலமாக மகாவாக்கிய உபதேசம். 9லேருந்து 12 வயசுக்குள்ளே சர்வசாஸ்திரங்களையும் தெரிச்சு. 12லேருந்து 16 வயசுக்குள்ளே பாஷ்ய கிரந்தங்கள்லாம் ரச்சனை பண்ணி 16 வருஷம்தான் அவருக்கு ஆயுஷ்காலம். 8 வயசுனா வாஸ்தவத்தில் ஆயுஷ்காலம். சன்னியாசம் வாங்கின்றதுனால அது வேறு ஜென்மாவாக கணக்கு சுருதி சாஸ்திரம். அதனால் 8 8 16 ஆகிடுது. காசியில் இருக்கிறோது வியாசாச்சாரியால் ஆவிர்வவிச்சு பரமேஸ்வரனுடைய ஆக்கியை சொல்லத்துக்காக வந்திருக்கேன். இன்னொரு 14 வருஷங்கள் பரமேஸ்வர ஆக்கியால் நீங்கள் பூலோகத்தில் இருக்கணும்னு அனுகிரகம் பண்ணதாக சங்கர விஜய சரித்திரம். அந்த 2வது 14 வருஷங்களில் 16லேருந்து 32 வயசுக்குள்ளே பல முறை கால்நடையாகவே இந்த பாரத வருஷம் முழுக்க பரிக்கிரமணம் பண்ணி 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணி ஷண்மத ஸ்தாபனம் பண்ணி அத்வைத சித்தாந்தத்தை அசைக்க முடியாத ஒரு அஸ்திவாரத்தை அப்படி நிறைய நாட்டுக்கு போயிட்டாள். பல மட்டங்களை ஸ்தாபனம் பண்ணி பல சிஷ்யர்களையெல்லாம் உருவாக்கி பல கிரந்தங்களையெல்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணி அவள் பண்ணியிருக்கக்கூடிய காரியங்கள் எண்ண ஆரம்பித்தா எண்ணிக்கையால் அடங்காது. அசங்கியாதமாக பண்ணியிருக்காங்க. அசங்கியாதம்னா எண்ண முடியாத அளவுக்கு இன்னுமறுபள் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கிலீஷில். அது மாதிரி அசங்கியாதமாக லோகானுகிரகம் பண்ணியிருக்கார். சர்வலோகானுகிரகதே நமஹ. இந்த 24 நாமாக்களில் ஒரு நாமா பகவத்பாதாளில் இருக்கக்கூடிய நாமாக்களில் சர்வலோகானுகிரகதே நமஹ. இந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவா, இந்த தேசத்தை சேர்ந்தவா, இந்த மதத்தை சேர்ந்தவான்னு இல்லாமல் உலகத்துக்கு முழுக்க அனுகிரகம் பண்ணுறதுக்காக ஏற்பட்ட அவதாரம் பகவத்பாதாளுடைய அவதாரம். இத்தனை காரியங்களையும் பரமசாந்தமாக பண்ணியிருக்காங்க. 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணுறதுன்னு சொன்னாலும் கூட ஒரு வார்த்தை அதிர்ந்து பேசலை, ஒரு இடத்துல கோபத்துக்கு இடம் கொடுக்கல, சாந்தமாக இருந்து தன்னுடைய தக்கத்துடைய ஒரு விசேஷத்தால் தன்னுடைய தபஸ்துடைய மகிமையால் தான் செய்யக்கூடிய வாதங்களை யாரும் மறுக்க முடியாமல் போனதுனால 72 துர்மதங்களை எப்படி கண்டனம் பண்ணாருன்னா 72 துர்மதங்களில் கிட்டத்தட்ட பேர் பாதி மதங்கள் பேரே தெரியாமல் போயிடுச்சு. அந்த மதங்களுக்கு என்ன பேருனே தெரியாமல் போயிடுது. அப்படி 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணி சண்மத ஸ்தாபனம் பண்ணி அத்வைத ஆச்சாரியர்கள்லாம் முன்னாடி இருந்திருக்கா. சாட்சாத் நாராயணன்டேருந்து ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பரமேஸ்வரன்டேருந்து ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்குது இந்த குரு பரம்பரை. நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் சந்தோஷகம் வார்த்திகாலமன்யா அஸ்மத் குருன் சந்ததம் ஆனதோஸ்மி அப்படின்னு இந்த 2 ஸ்லோகங்கள் அத்வைத பரம்பரையில் வந்ததா எல்லாருக்கும் அவசியம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும். குருவாரத்திலேயாவது இந்த 2 ஸ்லோகங்கள் சொல்லி நமஸ்காரம் பண்ணோம். நித்தியமே பண்ணால் விசேஷம். குருவாரத்திலேயாவது குரு வந்தனமாக நாராயணன்டேருந்து ஆரம்பித்து பகவத்பாத பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய சிஷ்யர் அப்படி பகவான்டேருந்தே வந்திருக்கக்கூடியது இந்த அத்வைத சித்தாந்தமானது. அதை அசைக்க முடியாமல் ஒரு அஸ்திவாரத்தில் நல்லா பிரதிஷ்டை பண்ணவர் பகவத்பாத. இத்தனை காரியங்களையும் ஒரு தனி நபராக இருந்து இன்றைக்கி சிஷ்ய பரம்பரையில் வந்திருக்கக்கூடிய பீட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கெல்லாம் நிறைய பக்தாளுடைய ஒரு பலம், ஆள் பலம், திரவிய பலம், இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறோமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சப்போர்ட், இதெல்லாம் இன்றைக்கி இருக்குது. கம்யூனிகேஷன்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாத்துலேயும் சகாயங்கள்லாம் இருக்குது. பகவத்பாத காலத்தில் அவளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு யார் இருந்தாலும் பரமேஸ்வரன் தான். வேறு யாரும் அன்றைக்கி பணபலம் கிடையாது. அவள் ஸ்தாபனம் பண்ணாதானே சங்கர மட்டங்கிற மட்டம். அதுக்கு முன்னாடி அவளுக்கு முன்னாடி மட்டம்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் சப்போர்ட்ங்கிறது கிடையாது. இப்போ ஆரம்பித்து வச்சப்புறம்தான் அந்த மட்டங்களே ஏற்பட்டது.
தான் தனியாக ஒரு நபராக இருந்து இத்தனை காரியங்களையும் எப்படி செஞ்சுருக்க முடியும் 32 வயசுக்குள்ளே? 32 சொல்லப்படாது, எஃபெக்டிவாக பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் முழுக்க 14 வருஷத்துக்குள்ள ஒரு 8 வருஷ காலம் பிரம்மச்சாரியாக எடுத்து 8 வருஷ காலம் சாஸ்திராத்தியனம் கிரந்தங்கள்லாம் ரச்சனை பண்ணுறது. எப்படி பண்ணியிருக்க முடியும்னு யாருக்காக சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை அடியோடு நிவர்த்தி பண்ணுறதுக்காக 2400 வருஷங்களுக்கு அப்புறம் பகவத்பாதாளுடைய காலத்துக்கு அப்புறம் சுமார் 2400 வருஷங்களுக்கு அப்புறம் பகவத்பாதாளுடைய மறு அவதாரமாக தோன்றவா நம்முடைய மகாபெரிவா. கோடிக்கணக்கான பக்தர்கள் அவளுக்கு பழையனவா எல்லாருக்கும் தெரியும். பெரியவாளை பற்றி சொல்லணும்னு அவள் ஆசைப்பட்டா. சப்ஜெக்ட் சாதாரணமாக உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கன்னு சொல்லுவாள். எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்தார். ஒன்று மகாபெரிவாளை பற்றி சொல்லணும், இல்லை நாராயணியத்தையும் பட்டத்தையும் பற்றி சொல்லணும்னு கேட்டார். அது நாராயணியத்தில் இறங்கிவிட்டால் அது ஒரு நாளில் என்னத்தை சொல்கிறது? மகாபெரிவா பெருமையும் இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் அது நாராயணத்தில் டிஃபைன்டாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. இந்த தசைக்கு அப்புறம் இந்த தசகம், இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம் இந்த ஸ்லோகம், அந்த கிரமத்தை கூடிய மட்டும் ஃபாலோ பண்ணி ஆகணும். இது மாதிரி ஒரு டிசைன் ஃபார்மேட் பெரியவா சரித்திரத்தில் இல்லாததுனால பெரியவா சரித்திரம் நான் எடுத்துக்கிறேன், பெரியவா மகிமை தான் எடுத்துகிட்டு இருக்கோம். மகா சுவாமிகள் பெரியவா மகிமைன்னு தான் எடுத்துகிட்டு இருக்கோம். மகிமையில் அங்கங்கே ஒரு பான ஷோத்துக்கு ஒரு ஷோ பதம்னு சொல்கிற மாதிரி செலக்டிவாக சாம்பிள்ஸாக காட்டின்னு போகலாம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் பெரியவாளுடைய சரித்திரம். இது என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னால், நாம் நிருசிம்மாவதாரத்தையோ வாமனாவதாரத்தையோ ராமனையோ கிருஷ்ணனையோ ஏன் கலியில் ஏற்பட்ட பகவத்பாதாலையோ நாம் தரிசனம் பண்ணலை. ஆனால் பெரியவாளை நம்ம கண்ணாங்க பார்த்தோம். எத்தனை தலைமுறைகள், 4 தலைமுறைகள் பெரியவாள் நேரம் தரிசனம் பண்ணி அவளுடைய வாக்கை கேட்கக்கூடிய பாக்கியம் தெரிஞ்சு அவளுக்கு வந்தனம் பண்ணக்கூடிய பாக்கியம் தெரிஞ்சு இப்படி ஒரு 4-5 தலைமுறைகள் பெரியவாளுடைய சரண ஆசிரியத்திலேயே வளர்ந்திருக்கக்கூடிய தலைமுறைகளாக இருக்குது. ராமனை பற்றி சொல்கிற போது வால்மீகி சொன்னார், ராமன் தேவையில்லை, ராமனுடைய புஜபராக்கிரமம் அவனுடைய தோல் வலிமை தேவையில்லை, அந்த தோளுடைய நிழல் விழுவான். சுவாமி சூரிய வம்சமோனும் சூரியன் பிரகாசிக்கிற போது பகவான் நடந்து போனார்னா பகவானுடைய திருக்கையுடைய நிழல் விழும். அந்த நிழலை ஆசிரியத்திற்கான் உலகம் முழுக்க. அவனுடைய கை ஆசிரிக்க வேண்டாம், அவனுடைய சரணத்தை ஆசிரிக்க வேண்டாம், அவனுடைய கை நிழல் ஆசிரியிச்சிருக்கு. யஸ்ய லோகோ மகாத்மனஹ அபகிருஷ்யாஸ்ரமபதாத் மிருகரூபேண ராகவம் சூன்யே ஏனாபநீதாசி தஸ்ய திரக்ஷசி யத்பதம். சுந்தரகாண்டத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி பெரியவாளுடைய சரண நிழலை ஆசிரிச்சாலே நமக்கு பரமக்ஷேமம். பெரியவா மேலே புது பெரியவா தன் குரு மேலே பண்ண ஸ்லோகம் தான் எல்லாருக்கும் பிரசித்தமாக தெரிஞ்ச ஸ்லோகம். அந்த ஒரு ஸ்லோகம் தான் இன்னைக்கு எடுத்துக்க போகுது. அபார கருணா சிந்தும் ஞானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதாங்ககம். 1982. பல விஷயங்கள் பர்சனல் அனெக்டோட்ஸாக இருக்கும், அது என் சுயமாக அனுபவித்த விஷயங்கள். பல விஷயங்கள் படித்தது, கேள்விப்பட்டது, நேராக பார்த்தது அப்படி இருக்கும். எல்லாமே சேர்ந்து ஒரு கலந்த ஒரு அனுபவமாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. 1982 புது பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக தம்பதிகளாக போயிருந்தோம். மூலக்கரைப்பட்டின்னு ஒரு கிராமம். அங்கேருந்து திருநெல்வேலியில் தான் இன்றைக்கி பட்டண பிரவேசம் பண்ணுறேன். 1977 புது பெரியவாளை தரிசனம் பண்ணப்பறம் 4-5 வருஷம் தரிசனம் பண்ண முடியல. அந்த கேப்பில் மகாபெரிவாளை நிறைய தரிசனம் பண்ணேன். ஆனால் புது பெரியவாளை 77 கிருஷ்ணாபள்ளியில் நேஷனல் ஹைஸ்கூல் கிரவுண்ட்ஸில் சந்திரமூர்த்தி பூஜையோட புது பெரியவா கேம்ப். அங்கே சில நாட்கள் உபன்யாசம் நடந்தது. கார்த்தால பூஜை நடக்கும்போது திறப்படுறது அது என்னுடைய உபன்யாசம். சாயங்காலம் மஞ்சக்குடி ராஜகோபால சாஸ்திரியுடைய உபன்யாசம். அதுக்கப்புறம் பெரியவாளை புது பெரியவாளை தரிசனம் இல்லை. இப்போ பார பெரியவாளுக்கு ஆசிரமம் கொடுத்துருக்கல. ரொம்ப நாள் ஆகிடுத்து பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு திருநெல்வேலியிலேருந்து மூலக்கரைப்பட்டிக்கு போனோம். 2 பேரும் போனோம். அப்போ பட்டண பிரவேசம் ஒரு 5000 பேர் காத்துன்னு இருக்கா திருநெல்வேலியில். பெரியவா திருநெல்வேலி எல்லையிலேருந்து நடந்து வந்தா. அப்போ பல விஷயங்கள் கேட்டுன்னு வந்தா. பெரியவா அனுக்கிர பாஷணம் அன்றைக்கி சாயங்காலம் வேளையில் 5000 பக்தர்கள் காத்துன்னு இருந்தால் பெரியவா அனுக்கிர பாஷணம். நான் எதிர்த்தாப்பில் உட்காந்துருந்தேன். சாதாரணமாக நம்ம காஞ்சி மட சம்பிரதாயம் பெரியவா அனுகிரகம் பண்ணுறது அனுகிரவாசம் தான் கடைசி ஐட்டமாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வேறு யாரும் பேசுறதில்லை. அனுகிர பாஷணம் முடிஞ்ச உடனே பெரியவா கிளம்பிடுவா, பிரசாதம் முடிச்சுடும் கிளம்பிடுவா. அன்றைக்கி என்னமோ விதிவிலக்கா பேசி முடித்த உடனே பெரியவா நீங்கள் ஏதாவது சொல்கிறியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. பாக்கியம்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஏதோ பேசினேன். புது பெரியவா உபன்யாசம் பண்ணுறதை கேட்டவா எல்லாருக்கும் தெரியும். 2 ஸ்லோகங்கள் மோஸ்ட் காமனாக இருக்கும். ஒன்று வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு. இன்னொன்று தன் குரு மேலே அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி புதாம்பகம். இந்த 2 ஸ்லோகம் சொல்லி தான் அன்றைக்கி ஆரம்பித்தா. மறுநாள் அன்றைக்கி காலத்தால் பாத பூஜை பண்ணேன். அப்போ இப்போ இருக்கிற மாதிரி ரசிக்க இப்போ உத்தியோகத்தில் இருக்கிற போது கிராப் கம் குடுமையாக இருந்தது. பின்னாடி குடுமை முன்னாடி கொஞ்சம் கிராப் இருந்தது. நம்ம மடத்து சம்பிரதாயத்தில் சிகை இருந்தால் தான் பகவத்பாதாவுடைய பாதுகைக்கு நேரடியாக பூஜை பண்ணுறதுக்கு அனுமதி. இல்லைன்னா வாத்தியார் கையில் கொடுக்கணும், அவர் தான் அந்த பாதுகையில் புஷ்பத்தை அர்ப்பணம் பண்ணுவார். நான் பெரியவாழ்கிட்ட போய் காத்தால தரிசனம் பண்ணேன். காத்தா ஸ்நான சந்தியாகம் முடிஞ்ச உடனே முதல் நாள் தான் 10 நிமிஷம் பேச சொல்லியிருக்கா. மறுநாள் போய் நமஸ்காரம் பண்ணி மகா பெரியவா மேலே பெரியவா பண்ண ஸ்லோகத்தை கொஞ்சம் மறுபடியும் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டேன். எனக்கு அப்போ தெரியாது அந்த ஸ்லோகம். பேசாமல் இருந்தா 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் பிரார்த்தித்தேன். அப்போ பெரியவா டைரக்டாக எனக்கு 1 to 1 உபதேசம் பண்ணது. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். பிரத்யட்சமாக பெரியவா பாதுகைக்கு பகவத்பாதாள் பாதுகைக்கு பிரத்யட்சமாக பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பெரியவா அனுமதி கொடுக்கணும்னு கேட்டுனேன். பெரியவா அப்போ ஒன்றும் சொல்லலை. சரின்னு சொல்லி தலையாட்டுவிட்டா. கொஞ்சம் நேரம் ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜை கட்டில் வந்து உட்காந்துவிட்டா. பாத பூஜை பண்ணோம். மடத்து வாத்தியார் இருக்கா. ஸ்நானம் பண்ணிட்டு பூஜைக்கு வந்துவிட்டா பேச மாட்டா பெரியவா. இது மடத்து சம்பிரதாயம். அதுவா பேசும்படியாக இருந்தால் சம்ஸ்கிருதம் தான் பேசுவாள். உடனே அங்கே பூஜை கட்டில் உட்காந்துட்டு கீழே இருக்கக்கூடிய சாஸ்திரிகிட்ட நான் பக்கத்தில் இருக்கேன். சகேவ சாட்சாத் கரோதி சம்ஸ்கிருதத்தை ஒத்துரு பண்ணார். அவர் சுயமாக பண்ணுவார் அப்படின்னு. அப்புறம் கேர்னல் சுப்பிரமணியம்னு அவர் தான் மேனேஜராக இருந்தார் அந்த சமயத்தில். அப்புறம் மேனேஜர் எங்கிட்ட சொன்னார், பெரியவா உங்களை பர்மிட் பண்ணுறதுக்கு காரணம்னா அந்த பையனுக்கு சம்ஸ்காரம் என்ன இருக்குது. பகவத்பாதாளுடைய பாதுகைக்கு பூஜை பண்ணக்கூடிய முகூர்த்தம் அவனுக்கு பூர்ணமாக சிக்க வச்சுக்கிட்டோம்னு தோணட்டுங்கிறதுனால தான் நான் அனுமதி கொடுத்தேன்னு பெரியவா சொன்னான்னு கேர்னல் சுப்பிரமணியம் என்கிட்ட சொன்னார். பெரியவா ராத்திலேருந்து வந்துட்டு இனிமேல் திரும்பி போகிறதுக்கே இடமே கிடையாது. அப்புறம் அங்கே பரியாக்கிட்ட போகவே இந்த 6 மாதம் 83 பூர்ண சிக்க வந்துடுச்சு. 83லேருந்து அப்புறம் தொடர்ந்து இருந்துருக்கு. இது ஒரு பக்கம் புது பெரியவாளுடைய அனுகிரகத்தால் வந்து சிக்க அதுக்காக சொல்ல வந்தேன். அன்றைக்கி சாயங்காலம் 2வது நாள் மறுபடியும் அனுகிர பாஷணம் பண்ணுறேன். அப்போ மறுபடியும் நீ ஏதாவது சொல்லேன்னா பெரியவா சாயங்காலம் 6 மணி வாக்கில் அனுகிர பாஷணம் 5000 பேர் கூடியிருக்கா. அப்போ பெரியவா அன்றைக்காலத்தான் சொல்லி கொடுத்துருக்கா. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரணமாமி முதான்வகம். புது பெரியவா மேலே ஒரு ஸ்லோகம் பண்ணணும்னு தோணித்து அதை அன்றைக்கி 2வது நாள் உபன்யாசம் பண்ணுறபோது சேர்த்து அங்கேயே இனாகரி பண்ணிவிடுத்து. ததந்தே வாசிவர்கிஞ்ச ஜீவோத்தாரண தத்பரம் ஸ்ரீ ஜெயேந்திர குரும் பூஜ்யம் பிரணமாமி முதான்வகம். லோகத்தை உத்தாரணம் பண்ணத்தை ஈடுபட்டு இருக்கக்கூடிய அவளுடைய சிஷ்ய சிரேஷ்டாளாக இருக்கக்கூடிய புது பிரிவாளுக்கு ஸ்லோகத்தில் மாதம் பேரை சொல்லலாம். தனியாக பேர் சொல்லக்கூடாது, குருவுடைய பேரை சொல்லக்கூடாது. அதனால் ஸ்ரீ ஜெயேந்திர குரும் பூஜ்யம் பிரணமாமி முதான்வகம். இது 82ல் ரச்சனை பண்ணது. 83ல் வைகாசி மாதத்தில் பாலபெரிவாளுக்கு ஆசிரம் கொடுத்தா. அப்போ பாலபெரிவா மேலே ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டு பாலபெரிவா இப்பவும் பாலன்னு சொல்லியிருக்கோம். அவளுக்கு இன்னும் ஒரு 4 வருஷத்தில் சஷ்டி மூர்த்தி வரப்போகுது. அவள் பாலபெரிவா தான் சொல்லிட்டு இருக்கோம். அவள் 14 வயசில் சன்னியாசத்தை வாங்கிட்டா. அதனால தான் சதுர்தச வய பிராப்த சந்நியாசம் சுமகாமதிம் நமாமி சங்கராரம்பம் விஜயேந்திர சரஸ்வதி. மகாபுத்திமான். அதெல்லாம் நான் பிரத்யட்சமாக ஸ்லோகம் பண்ணுறது ஏற்பட்ட அனுபவத்தை விட ஸ்லோகம் பண்ணி பல வருஷங்களுக்கு அப்புறம் நன்னாவே அனுபவிச்சிருக்கேன்.